Friends, 9:15 p.m. Sunday, January 20 no no 19 2025 நாளைக்கு 20 யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவில் ட்ரம்ப் பதவி ஏற்கிறாரு. பிரசிடென்ட் ட்ரம்ப் 47th பிரசிடென்ட். ஓகேங்களா? நாளைக்கு தினத்தில் நிறைய மாற்றங்கள் இருக்குது உலகத்தில். அவர் வரும்போது பார்ப்போம் பொறுத்திருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give use this day your daily breads. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென் என்பதே. And the lead use not in the temptations but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. இன்னைக்கு இதோட ஜட்ஜஸ் 21 சாப்டர் ஃபினிஷ். நெக்ஸ்ட் டேயில் அடுத்த இன்றைக்கி ரெகுலராக நம்ம 2 அதிகாரம் படிக்கிறோம். அதனால் இன்றைக்கி வந்து ரூத் 1 படிப்போம். அடுத்த ஒரு வீடியோவில், வர வீடியோவில் நியாயாதிபதிகள் 21 அதிகாரத்தோட ஃபினிஷ்ட். இந்த 20 அதிகாரத்தை பற்றி நான் பிரசிடென்ட் பால் கிளாரிக்கிட்ட கேட்டேன். கடவுள் எப்படி அவங்களோட கோத்திரங்களை எப்படி அழிச்சாருன்றத. இரக்கமே கிடையாது, தப்பு செய்தால் அதுக்கு தண்டனை உண்டுன்றத அந்த அதிகாரத்தில் 20 அதிகாரத்தில் காட்டியிருக்காரு. அது இஸ்ரேல் மக்களாக இருந்தாலும் சரி, ஏன்னா அவங்க செய்தது மகா பெரிய தப்புன்றதை வந்து காட்டியிருக்காரு. அதுதான் அந்த மக்கள் எல்லாருமே இருந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நியாயாதிபதிகள் 21 அதிகாரம் 1 முதல் 25 வரை வசனம். இஸ்ரவேலர்கள் மிஸ்பாவிலே இருக்கும்போது நாம் ஒருவனும் தன் குமாரத்தியை பெஞ்சமினுக்கு விவாகம் பண்ணி கொடுப்பதில்லை என்று ஆணையிட்டிருந்தார்கள். பெண்ணு கொடுக்கறதே இல்லை அப்படின்ட்டாங்க. Now the man of the Israel had sworn in the Mizpah, saying, There shall not any of you give these daughters unto the Benjamin to the wife. வசனம் 2. ஆகையால் ஜனங்கள் தேவனுடைய வீட்டிற்கு போய் அங்கே தேவ சந்நிதியிலேயே சாயங்காலம் மட்டும் இருந்து சத்தமிட்டு மிகவும் அழுது. And the peoples come to the house of the God and Abinadab till even before God, and they lifted up their voice and wept scorely. வசனம் 3. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இன்று இஸ்ரவேலின் ஒரு கோத்திரம் குறைந்து போகத்தக்கதாக இஸ்ரவேலிலே இந்த காரியம் நேரிட்டது என்ன என்றார்கள். And said, O Lord God of the Israel, why is this come to pass in the Israel, that there should be today one tribe looking in Israel. வசனம் 4. மறுநாளிலே ஜனங்கள் காலமே எழுந்திருந்து அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலியும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள். And it's come to pass, and the moreover, that the peoples rise early and build there and the altar and the offer burnt offerings and peace offerings. வசனம் 5.
கர்த்தருடைய சந்நிதியிலே மிஸ்பாவுக்கு வராதவன் நிச்சயமாகவே கொலை செய்யப்படக்கடவன் என்று அவர்கள் பெரிய ஆணையிட்டு இருந்தபடியால் இஸ்ரவேல் புத்திரர்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே சபை கூடினபோது இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலிருந்தும் வராத போனவர்கள் யார் என்று விசாரித்தார்கள். And the children of the Israel said, Who is there among all the tribes of the Israel that come not up with the congregations unto the Lord? For they had and made and great hurt concerning him that come not up to the Lord to the Mizpah, saying, He shall and surely be put to the death. வசனம் 6. இஸ்ரவேல் புத்திரர்கள் தங்கள் சகோதரர்களாகிய பென்ஜமினரை நினைத்து மனஸ்தாபப்பட்டு இன்று இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் அறுப்புண்டு போயிற்றே. And the children of the Israel repented them, for the Benjamin there are brother, and said, and there is one tribe cut up from Israel. This day. வசனமேலு. மீந்திருப்பவர்களுக்கு மனைவிகள் கிடைக்கும்படி நாம் அவர்களுக்காக என்ன செய்யலாம்? நம்முடைய குமாரத்திகளை ஒருத்தியையும் அவர்களுக்கு கொடுப்பதில்லை என்று நாம் கர்த்தர் தாமே ஆணையிட்டு கொண்டாமே. How shall we do for them that remain, seeing we have the sworn by the Lord, and that we will not and give them of your daughters to wives? வசனம் 8. இஸ்ரவேல் கோத்திரங்களிலே மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே வராத போன யாதொருவரும் உன்னோடே இன்று விசாரித்தார்கள். அப்பொழுது கீலியாத்தில் உள்ள எபேசியன் மனுஷரில் ஒருவன் பாளையத்திலே சபை கூடின போது வரவில்லை. And they said, and what one is there of these tribes of the Israel that come not up to the Mizpah to the Lord? And behold, there come no need to the camp from the just to the assembly. வசனம் 9. ஜனங்கள் இலக்கம் பார்க்கப்பட்டபோது கீலியாத்தில் இருக்கிற எபோசின் குடிகள் அங்கே ஒருவரும் இருந்ததில்லை. For the people were numbered, and behold, there were no any of the inhabitants of this Jerusalem land there. வசனம் 10. உடனே சபையர்கள் பலவான்களில் 12 அங்கே அழைத்து, நீங்கள் போய் கீலியாத்தில் உள்ள எபோசின் குடிகளை ஸ்திரீகளோடும் பிள்ளைகளோடும் பட்டயங்கருக்கினாலே வெட்டுங்கள். And the congregation sent there 12,000 men of these valiantest, and the commandment them, saying, Go and smite the inhabitants of the land with the edge of the sword, with the woman and the children. வசனம் 11. சகல ஆண் பிள்ளைகளையும் புருஷர்களையும் அறிந்த சகல பெண் பிள்ளைகளையும் சங்கரிக்க கடவர்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டு அனுப்பினார்கள். And this is the things that he shall and do, ye shall and utterly destroy every male and every woman that line by man. வசனம் 12. அவர்களோ கீலியாத்தில் உள்ள எபோசின் குடிகளிடத்திலே புருஷரை அறியாத நானும் கன்னி பெண்களை கண்டு பிடித்த அவர்களையும் கானான் தேசமான சீலோவில் இருக்கிற பாளையத்திற்கு கொண்டு வந்தார்கள். And they found among these inhabitants of this Jabesh-Gilead for the under young and virgins that hadn't Canaan no man by laying with any male, and they forgot them unto the camp to the Selah, which is the land of the Canaan. வசனம் 13. அப்பொழுது கானான்
கன்மாலையில் இருக்கிற பெஞ்சமின் புத்திரருடனே பேசவும் அவர்களுக்கு சமாதானம் கூறவும் சபையார் எல்லோரும் மனுஷரை அனுப்பினார்கள். And the whole congregation sent some to speak to the children of Benjamin that were in the rock and Ramon, and to call and persuasively unto them. வசனம் 14. அப்பொழுது அக்காலத்திலே பெஞ்சமினர்கள் திரும்பும் வந்தார்கள். கீலியாத்தில் இருக்கிற எபூசின் ஸ்திரீகளில் உயிரோடு வைத்த பெண்கள் அவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்பொழுது செய்ததும் அவர்கள் தொகைக்கு காணாதிருந்தது. And the Benjamins come again at that time, and they gave them which they had unsaved alive of this woman of Jerusalem, and ate, and so they supplied them not. வசனம் 15. இஸ்ரவேல் கோத்திரங்களிலே கர்த்தர் ஒரு பிளப்பை உண்டாக்கினார் என்று ஜனங்கள் பெஞ்சமினருக்காக மனஸ்தாபப்பட்டார்கள். And the people repented them for the Benjamin, because that the Lord had made a branch in the tribes of the Israel. வசனம் 16. பெஞ்சமின் கோத்திரத்தாரை இஸ்ரவேலில் அழிந்தபடியினால் மீதியான மற்ற பேர்களுக்கும் மனைவிகள் கிடைக்கும்படிக்கும் என்ன செய்யலாம் என்று சபையில் மூப்பர்கள் கேட்டு, Then the elder of the congregation said, How shall we do for wives for them that remain? Seeing the women's rise array destroyed out of the Benjamin. வசனம் 17. இஸ்ரவேலிலே ஒரு கோத்திரம் நிர்மூலம் ஆகாதபடிக்கும் தப்பினவர்களுடைய சுதந்திரம் பெஞ்சமினுக்கு இருக்க வேண்டுமே. And they said, And there must be an inhabitants for them that be escaped of the Benjamin, that her tribe be not and destroyed out of the Israel. வசனம் 18. நாமே நம்முடைய குமாரத்திகளில் அவர்களுக்கு பெண் கொடுக்க கூடாது. பெஞ்சமினருக்கு பெண் கொடுக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று இஸ்ரவேலில் புத்திரர்கள் ஆணையிட்டார்களே என்றார்கள். However, we may not and give them wives of your daughters, for the children of the Israel have thus sworn, saying, Cursed be he that giveth a wife to Benjamin. வசனம் 19. பின்னும் இதோ பெத்தேலுக்கு வடக்கே பெத்தேல் இருந்த சீகேமுக்கு போகிற பாதைக்கு கிழக்காகவும் லீபனோனுக்கும் தெற்காகவும் இருக்கிற சீலோவிலேயே வருஷந்தோறும் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடப்பட்டு இருக்கிறதே என்று சொல்லி, Then they said, And behold, there is a fast of the Lord in the Selah, yearly in place which is on the north side of the Bethel, and the east side of the highway that goeth up from Bethel to Shechem, and the south of the Libana. வசனம் 20. அவர்கள் பெஞ்சமின் புத்திரர்களை நோக்கி, நீங்கள் போய் திராட்சை தோட்டங்களில் பதிவிருந்து, Therefore they commandments the children of the Benjamin, saying, Go and lay in within the vineyards. வசனம் 21. சீலாவின் குமாரத்திகள் கீதா வாக்கியத்துடனே நடனம் பண்ணினவர்களாய் புறப்பட்டு வருகிறதை நீங்கள் காணும்போது, திராட்சை தோட்டங்களில் இருந்து புறப்பட்டு உங்களில் அவர் சீலாவின் குமாரத்திகளை ஒவ்வொரு பெண்ணையும் பிடித்து பெஞ்சமின் தேசத்திற்கு கொண்டு போங்கள். And see, and behold, if the daughters of this Selah come out to the dance, then come he out of the vineyards, and gets you every man his wife of the daughters of the Selah, and go to the lands of the Benjamin. வசனம் 22. அவர்களுடைய தகப்பன்மாராகிலும் சகோதரர்களாகிலும் எங்களிடத்தில் முறையிட வரும்போது நாங்கள் அவர்களை நோக்கி, எங்கள் நிமித்தம் அவர்களுக்கு தயவு செய்யுங்கள், நாங்கள் யுத்தம் பண்ணி
அவன் அவனுக்கு மனைவியை வாங்கிக் கொடுக்கவில்லை. உங்கள் மேல் குற்றம் உண்டாக இப்பொழுது நீங்கள் அவர்களுக்கு மனைவிகளாக கொடுக்கவும் இல்லை என்போம் என்று சொன்னார்கள். And it shall be when their fathers had the brethren come unto use to the complaint, that we will say unto them, be favorable unto them for your and sake, because were and received not to such a man this wife in this war, for he did not and give unto them at this time, that he should and be gladly. வசனம் 23. பெஞ்சமின் புத்திரர்கள் அப்படியே செய்து நடனம் ஆடுகிறவர்களில் தங்கள் தொகைக்கு சரியான பெண்களை மனைவிகளாக பிடித்துக்கொண்டு தங்கள் சுதந்திரத்திற்கு திரும்பி போய் பட்டணங்களிலே புதுப்பித்து கட்டி அவைகளில் குடியிருந்தார்கள். And the children of the Benjamin did so, and took them wives according to their numbers, of them that and danced won they conquered, and they went and returned unto their inheritance, and repaired the cities and dwelt in them. வசனம் 24. இஸ்ரவேல் புத்திரரும் அக்காலத்திலே அவ்விடம் விட்டு அவர் தங்கள் கோத்திரத்திற்கு தங்கள் குடும்பத்திற்கும் போய் அவரவர் தங்கள் சுதந்திரத்திலேயே சேர்ந்தார்கள். And the children of the Israel departed thence at that time, and every man to these tribes and to this family, and they went out from thence, every man to this inheritance. வசனம் 25. அந்த நாட்களிலே இஸ்ரவேலிலே ராஜா இல்லை. அவன் தன் பார்வைக்கு சரியானபடியை செய்து வந்தான். In those days there was no king in Israel. Every man did that which was right in his own eyes.